பழங்களையும் தயிரையும் சேர்க்கக்கூடாது. கீரையும் பால் சார்ந்த பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. கீரையும் பால் சார்ந்த பொருட்கள் அப்படின்னாச்சுன்னா இப்போ வந்து நிறைய ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர். பன்னீர் வந்து பாலாடை கட்டி, இது வந்து கீரை. இது ரெண்டையும் சேர்க்கறது வந்து ஒரு மாதிரி சேரக்கூடியாத பொருட்கள், உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதான் அது சாப்பிடும்போது ஃபால்ஸ் ஃபுட் காம்பினேஷன் தான். அதே மாதிரி மேங்கோ லஸ்ஸி இப்போ நிறைய விற்கக்கூடிய இடம். ஆமா, மாங்காவும் அதாவது மாம்பழத்தையும் தயிரையும் கலந்து கொடுக்கறது வந்து இன்கம்பேட்டிபிள். அதே மாதிரி மீன் சார்ந்த பொருட்களையும் கீரையும் சாப்பிட்றது இன்கம்பேட்டிபிள். தயிரை சாப்பிடலாமா? மீனும் தயிரும் சேர்க்கறதும் தப்பு. ஓகே. அசைவ உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டாலே பொதுவா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு அசைவ உணவு. இப்போ மீன் சாப்பிட்டாங்கன்னா மீன் மட்டுமே சோறுல போட்டு, அல்லது மீன் குழம்பு மட்டுமே இட்லியோட தொட்டு, அல்லது மீன் குழம்பு மட்டுமே தோசையோட தொட்டு சாப்பிட்டு முடிச்சிருங்க. சரி, வேற அசைவ குழம்பையும் சேர்க்க வேண்டாம். வேற வந்து சேர்க்கக்கூடாது. நம்மளுடைய சிக்கன், நம்மளுடைய விருந்து ஓம்பல் அப்படித்தானே இருக்கும். வீட்டுக்கு போனாச்சுன்னா மட்டன் இருக்கும், பிரான் இருக்கும், சிக்கன் இருக்கும், அதெல்லாம் சேர்க்க கூடாது அப்படிங்கிறது.